இப்போது இன்ஸ்டாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க வாங்கி பார்த்து ரீல் பார்க்கும்போதே ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணிடலான்ட்டு வாங்கி பார்த்து செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா செய்யணும். கொஞ்சம் தனியா, மிளகு, ஜீரகம், 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட தேங்காய் கொப்பரையாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இதை எடுத்துட்டு அதே வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 4 வரமிளகாய் போட்டு அதையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு வானொலியில் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது 3 போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி எனக்கு தேவையான 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறமாட்டிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் போட்டுட்டு எலுமிச்சை சைஸில் புளி வந்து கரைச்சி ஊற்றி அதையும் போட்டு நல்லா நல்லா வேகிற அளவுக்கு கிண்டணும். எனக்கு இன்றைக்கி தேவையான அளவு வந்து நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 கப் ரைஸையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் சூடோடு இருக்கும்போது நெய் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு நல்லா நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அப்பளத்துக்கும் கொஞ்சம் ஆறையும் சாப்பிட்டா செம்ம